உலகத்துல எல்லாத்தையும் சம்பாதிச்சாலும் ஒரு மனுஷன் தோத்து போறது எங்க தெரியுமா? வெளியே இருக்கிற எதிரி கிட்ட இல்ல, கூடவே இருந்து குழி பறிக்கிற துரோகி கிட்ட தான். ஆனா அந்த துரோகிய வச்சே அவனை எப்படி அழிக்கிறது? சாணக்கியர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. நம்ம எபிசோட் 3ல நட்பு மற்றும் துரோகம் பற்றி பார்த்தோம். இப்போ எபிசோட் 4ல அந்த துரோகத்துல இருந்து ஒருத்தன் எப்படி மீண்டு வரணும், துரோகியை எப்படி கையாளணும் அப்படிங்கறத பத்தி இன்று பார்க்கலாம். துரோகத்தின் முடிவு. உலகத்திலேயே மிக கொடுமையான ஆயுதம் எது தெரியுமா? வாளோ வேலோ கிடையாது. நாம் உயிருக்கு உயிராக நம்பிய ஒருவன் முதுகில் குத்தும் துரோகம்தான். எதிரி கொடுக்கும் அடி உடம்பைத்தான் காயப்படுத்தும், ஆனா நண்பன் செய்யும் துரோகம் ஆன்மாவையே சிதைத்துவிடும். பாம்பிற்கு பால் வார்த்தாலும் அது விஷத்தைத்தான் கக்கும். அதுபோல சில மனிதர்களுக்கு எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் சமயம் வரும்போது அவர்கள் தங்கள் புத்தியை காட்டியே தீருவார்கள். யாரை நம்ப வேண்டும்? ஒருவன் உனக்கு துரோகம் செய்துவிட்டான் என்பதற்காக நீ பலவீனமானவன் என்று அர்த்தமல்ல. நீ யாரையும் சந்தேகப்படாமல் நேசித்தாய் என்பதுதான் உன் பெருமை. ஆனால் இனிமேல் கவனமாக இரு. சாணக்கியர் சொல்லும் 3 தந்திரங்கள். அளவுக்கு மீறிய பணிவு. ஒருவன் உன்னிடம் தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக பணிகிறான் என்றால் அங்கே ஒரு சதி ஒளிந்திருக்கிறது என்று அர்த்தம். ரகசியம் காக்காதவன். தன் ரகசியத்தையே காக்க தெரியாதவன் உன் ரகசியத்தை ஒருபோதும் காக்க மாட்டான். பயன் எதிர்பார்ப்பவன். உன் பதவியையும் பணத்தையும் பார்த்து உன்னிடம் ஒட்டிக்கொள்பவன் அவை இல்லாத போது முதல் ஆளாக விலகிச் செல்வான். துரோகியை பழிவாங்க காத்திருக்காதே. அவனை உன் வாழ்க்கையிலிருந்து அடியோடு நீக்கிவிடுவதுதான் அவனுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. பழிவாங்குதல் உன்னை அவனது நிலைக்கு தள்ளும், ஆனால் மன்னித்து ஒதுக்கிவிடுவது உன்னை ஒரு வெற்றியாளனாக மாற்றும். துரோகம் செய்தவன் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. காலதத்தின் சக்கரம் சுழலும் போது அவன் விதைத்த வினையே அவனை வந்து சேரும். நினைவில் கொள், உனக்கு துரோகம் செய்தவன் உன்னை கீழே தள்ளவில்லை. மாறாக யாரை நம்பக்கூடாது என்கிற பாடத்தை கற்றுக் கொடுத்து உன்னை இன்னும் பலசாலி ஆக்கியிருக்கிறான். ஆனால் உன்னால் உங்களை சுற்றி இருப்பவர்களில் யார் உண்மையான நண்பன், யார் வேஷமிடும் துரோகி என்று உங்களுக்கு தெரியுமா? அதை எப்படி கண்டுபிடிப்பது? அடுத்த எபிசோட்ல சொல்றேன், காத்திருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். நாளை மற்றுமொரு முக்கியமான சாணக்கிய நீதியுடன் சந்திப்போம். நன்றி.